ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் பேக் செலிப்ரேட் பண்ண தீபாவளி விலாக் தான். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக் லாங் வீடியோவில் ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பட் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னா ஸோ எடிட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ போஸ்ட் பண்ணவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இந்த புது வீட்டில் தீபாவளி தான் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ண பண்டிகை. ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ போக போக தீபாவளிக்கு முன்னாடி நாள் என்னென்ன பலகாரம் ரெடி பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். Thursday தான் ஆக்சுவல் தீபாவளி. பட் நான் விலாக்லேயே சொன்ன மாதிரி ஃப்ரைடே அன்றைக்கி தான் ஃபுல் டே அமாவாசை இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அமாவாசை அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ரைடே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் Thursday அன்றைக்கே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்கேற்றிட்டு அன்றைக்கே பூஜையும் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கும் முன்னாடி நாள் வெட்னஸ்டே வந்து நான் ஜஸ்ட் ஈவினிங் போல் லைட்டாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணேன். பெருசாக ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நலங்கு பொடி கொஞ்சமாக இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிருந்தேன். இதை போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு க்ளோ கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். தென் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்தே நிறைய பேருக்கு இருக்கிற கொஷன் வந்து வீட்டோட ரெண்ட், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் வந்து காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ஃபார் சம் ப்ரைவசி ரீசன்ஸ் என்னால் இந்த ரெண்டுமே ஷேர் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்ட் வந்து ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரெண்டல் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு ரெண்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 200-300 எச்சா கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நாங்கள் எகெயின் ட்ரபிளில் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் ரெண்ட் வந்து ஷேர் பண்ணலை. தென் இப்போ இருக்கிற வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் ரெண்டலுக்கு இருக்கோம் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட ஓனர் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரைவசியாக கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வீடை சுற்றிலாம் நான் காட்டலை. மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வீடியோஸ் எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வரவே நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்படியே ஈவினிங் ஒரு 6:30க்கு நோம்புக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். நோம்புக்கு பார்த்திங்கன்னா கையில் கட்டுற கயிறு, பாக்கு, முறம், அப்புறம் பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நோம்பு எடுக்கிறதுக்கு ஒரு சில வீட்டில் வந்து மண்சட்டி யூஸ் பண்ணுவாங்க, பாட்டி கூட நோம்பு எடுக்கிறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்பா சைட் வந்து முறம் அப்படிங்கிறதுனால நாங்களும் அதுக்கே பழகிட்டோம். தென் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பழுத்துருன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அடுத்த நாள் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. பூவெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். மல்லிப்பூ மட்டும் கேட்டோம், அது ரொம்ப விலை சொன்னதுனால சரி வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாமந்தி பூ அப்புறம் இந்த குட்டி குட்டி பட்டன் ரோசஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. கிச்சனுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூனே டெலிவர் பண்ணிட்டாங்க. சரி நைட் அதை பிரித்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். அம்மா வந்ததுக்கப்புறம் நைட் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை செட் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி செட் பண்ணுறதுனே தெரியல. சரி எப்படியோ மேனுவல் இருக்கும், அதை பார்த்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இந்த சைடில் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர், அது மட்டும் அங்கங்கே டென்ட் விழுந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப கிடையாது, கொஞ்சம் மைனராக தான் இருந்தது. எகெயின் அதை ரிட்டன் போட்டு அது டெலிவர் பண்ணுறக்குள்ளே ரொம்ப லேட் ஆகும், இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டும் அங்கங்கே லைட்டாக ரிமூவ் ஆன மாதிரியே தெரிஞ்சிச்சு. பட் வீட்டில் ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்ததுனால அதை அடிச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வர ப்ராடக்ட் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டன் போட்டு இன்னொரு ப்ராடக்ட் கூட வாங்கிக்கோங்க. பட் இந்த வுட்டோட குவாலிட்டி மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேனுவல் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்க்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது கையில் பண்ண முடியல, ரொம்ப பெயின் எடுத்துருச்சு. ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக செட் மட்டும் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்த நாள் ட்ரில்லிங் பண்ணுறவங்கள கூப்பிட்டு அதை மட்டும் நாங்கள் செட் பண்ணி கொடுக்க சொன்னோம். அவங்களும் சூப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சன்லேயும் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வாங்கினது 4 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி ரேக் தான். இதில் நிறைய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. vlog வந்து Thursday ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து தீபாவளிக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாத்தாவும் காலையிலேயே அங்கே வீட்டில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே வந்துட்டாங்களா. ஸோ காலையிலேருந்தே பேச்சு துணைக்கு ஆள் இருந்துச்சு. பாட்டி பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வரக்குள்ளே எவ்வளோ வேலை முடியுமோ முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதிரசத்துக்கான அரிசி மட்டும் ஊற வச்சுட்டேன்.
நிறைய பேர் அதிரசம் செய்கிறதுக்கு பச்சரிசி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் நாங்கள் அப்போலேருந்தே ரெட் ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் 2 கிலோ கிட்ட ரெட் ரைஸ் வாங்கிட்டு வந்து அப்பா வச்சுட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். பயங்கர தூசியாக இருக்கும். 5-6 டைமுக்கு மேலே கழுவினா மட்டும்தான் அந்த தண்ணி கொஞ்சம் கிளியராகவே தெரியும். அடுத்ததாக பூஜை ரூமில் இருந்த சாமி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டோட பால் காய்ச்சும் போது தான் சாமி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணது. இன்னும் நல்லா பளிச்சுன்னு தான் இருந்தது. இருந்தாலும் தீபாவளி ஒரு டைம் வாஷ் பண்ணால் தானே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ் மட்டும் லைட்டாக தூசியாக இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பழைய வீட்டில் பூஜை ரூம் இல்லாததுனால வுட்டில் பூஜா கபோர்ட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். பட் அது கொஞ்சம் குட்டியாக இருந்ததுனால சைடில் எல்லாத்தையுமே நாங்கள் வச்சுருந்தோம். பட் இங்கே வந்து தனியாக செப்பரேட்டாக பூஜை ரூம் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பூஜை ரூம் இருக்கிற வீட்டுக்கே வந்ததா. ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் பிசுப்பு இருந்தது, அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். ரொம்ப காம்பேக்டான சைஸில் தான் பூஜை ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் திஸ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் தோணுச்சு. கீழே கபோர்டும் கொடுத்துருக்கிறதுனால பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே கூட அதில் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டாக எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத குவிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எய்தர் டிஷ்யூ அப்படி இல்லைனா ப்ளெயின் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சா சாஃப்ட் ஆயிரும். அடுத்து பீத்தாம்பரி பவுடரும் ஸ்க்ரப்பும் சில்வரில் வச்சுருக்கிற காமாட்சி விளக்கு அப்புறம் 2 குட்டி விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மீஷோவில் இருந்து பர்ச்சேஸ் பண்ண பீத்தாம்பரி ஜாப்பனீஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறோம். அம்மா தான் ரிவ்யூஸ் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாங்க. பாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில் சில்வர் பாத்திரம் வந்து நல்லாவே க்ளீன் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு இதே மாதிரி ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுப்பு போய் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிளாக்கான மாதிரி இருந்துச்சுன்னா இதை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் டக்குன்னு போயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால எட்ஜஸில் வந்து பிளாக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சேம் இதே லிக்விட் ஊற்றிட்டு புதுசாக ஒரு டூத் ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடோட லிங்க் ஒரு கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து எப்பயும் போல் வாஷ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு புளி வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பீத்தாம்பரி பவுடரில் ஸ்க்ரப் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா சூப்பர் பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மெயின் திங் வந்து தண்ணியில் வாஷ் பண்ண உடனே ஒரு காட்டன் டவல் வச்சு தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இல்லைனா அந்த தண்ணியோட மார்க் வந்து அப்படியே ஸ்டே ஆயிரும். பாட்டியும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்ததும் 2 பேரும் உட்காந்து தண்ணி ஃபுல்லாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீட்டாக பூஜை ரூமில் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இந்த வேலை முடிக்கவே ஹார்ட்லி ஒரு 1 hour கிட்ட எடுத்துருச்சு. அதே டைமுக்கு அம்மாவும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து பூ கட்டி முடிச்சிட்டாங்க. பாட்டி வரும்போதுமே கட்டின பூ கொஞ்சமாக வாங்கிட்டு வந்ததுனால ஃபோட்டோக்கும் அடுத்த நாள் கோயில் கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் எப்போவுமே சாமந்தி பூ அதுக்கப்புறம் பட்டன் ரோசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நாள் வச்சாலும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆல்சோ சாமிக்கு வச்சதுக்கப்புறமும் 3 to 4 daysக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த 2 பூ வாங்கி வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் பார்க்கும்போதே க்யூட்டாக இருக்கும். இந்த டைம் தீபாவளி ஃபெஸ்டிவலோட வைபே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எப்போவுமே நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். அப்பா, அம்மா, நான், தங்கச்சி. தாத்தா பாட்டி வந்து வருவாங்க, பட் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு நைட் ஃபுல்லாக தங்கி இருந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ அதுவே கொஞ்சம் புதுசாக சூப்பராக இருந்தது. அப்புறம் ஈவினிங் அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த டைம் அப்பா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கம்பெனிலேயே பெரிய பட்டாசு பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து விட்டாங்களாம். ஸோ அதையே கொண்டு வந்தாங்க. இதுவே போதும்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். ஏன்னா பட்டாசு வெடிக்கிறதுல வீட்டில் அவ்வளோ யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் சத்தம் வர பட்டாசு பக்கம்லாம் நாங்கள் போகவே மாட்டோம். ஏதோ சத்தம் வராமல் கையில் வச்சுக்கிட்டு வெடிக்கிறது என்ன இருக்கோ அது மட்டும்தான் வெடிப்போம். அப்புறம் நோம்பு இருக்கிறதுனால முறை வச்சு பூஜை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதியம் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த அரிசியோட பாத்திரம், அதுக்கு மேலே முறை வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததான் வந்து வெத்தலை, பூ, பழம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணணும்.
அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக அமாவாசை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பண்ணணும். ஸோ அன்றைக்கி வந்து 4 o'clock அமாவாசை ஸ்டார்ட் ஆனதும் நான் ஈவினிங் 6 மணிக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். நிறைய பேர் தீபாவளி vlogல கூட நோன்பு எடுக்கிறத பற்றி டீட்டெயில்டாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்குமே தெளிவாக எப்படி பண்ணுவாங்க டீட்டெயில்டாலாம் தெரியாது. நான் மேலோட்டமாக பார்க்குறதோட சரி, மற்றபடி இது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அம்மா பண்ணுறதை பார்த்துருக்கேன், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். யூஸ்வலாக நோன்பு வந்து அம்மாவோட அம்மா கொடுப்பாங்க, எங்களுக்கும் பாட்டி வந்து கொடுத்ததுனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். பாட்டிக்குமே இருக்குது, அவங்களும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதெல்லாமே பண்ணலாம். பட் தனியாக பாட்டியால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வருஷம் நாங்களே எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நோன்பு முடிச்சுட்டு வந்து கயிறு மட்டும் பாட்டி தாத்தாக்கு கொடுத்துருவோம். எந்த வருஷமும் தீபாவளிக்காக செப்ரேட்டாக பலகாரங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா அன்றைக்கி செய்கிற சாப்பாடு ஸ்வீட்ஸ் அதுவே போதுங்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக தீபாவளினாலே எல்லா இடத்துலேருந்தும் ஸ்வீட்ஸ் வருமா, ஸோ அதுவே திகட்டிரும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவரிஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணேன். ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மட்டும் இருந்துச்சு. சரி அதுவே போதும்னு சொல்லிவிட்டு நான் ஜாமுனுக்காக மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிசையறதுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் வார்ம் மில்க் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருவோம். அண்ட் அன்றைக்கி நைட் டின்னருக்கு ராகி மாவு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்புறம் தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து ராகி களி கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்க அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து தோசை எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த குலாப் ஜாமுன் மாவு வந்து நான் ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். குலாப் ஜாமுன் ஷேப் பண்ணுறப்போ நிறைய பேர் சொல்கிறதே கிராக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய் தேய்ச்சிட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராக்ஸ் வந்து கொஞ்சம் கூட வராது. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் பிடிக்குமே தவிர அதில் இருக்கிற ஜீரா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நான் கம்மியாக தான் பண்ணுவேன். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டால் 1.25 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசுன்னு எண்ணெய் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஜாமுன்ஸ் போட்டுட்டு ஓவர் நைட் ஊற வச்சோன்னா இன்னும் அந்த சிரப் நல்லா சோக் ஆகி ஜாமுன் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக சேவரிஸ்க்கு பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு தான் ரெடி பண்ணணுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கிட்ட பட்டர் முறுக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா விதவிதமான ஷேப்ஸில் நிறைய சேவரிஸ் வந்து ட்ரை பண்ணோம். பட் என்ன தான் மாவு வந்து ஒரே இதாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த அச்சில் என்னென்ன ஷேப் இருந்துச்சோ எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். இது வந்து சாப்பிட்றத விட இந்த செய்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக ஜாலியாக இருக்கும். தங்கச்சியும் இருந்ததுனால 2 பேரும் மாற்றி புது ஷேப்பாக போட்டு நைட் ஒரு 12 மணிக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் சேவரிஸில் ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. கொஞ்சமாக மாவில் ரிப்பன் முறுக்கு மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா சேவ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி குலாப் ஜாமுன் வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே பாதி காணாமல் போயிடுச்சு. நைட்டு வந்து முழுசாகவே காலி பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக குலாப் ஜாமுனுக்கான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் அட்டாச் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடே அன்றைக்கி காலையிலேயே அம்மா நேரத்தில் எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டியும் கூட துணைக்கு இருந்ததுனால சமையல் வேலையே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி என்னென்ன வெரைட்டிஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முருங்கைக்காய் தேங்காய் எல்லாம் சேர்த்து செஞ்ச மணக்க சாம்பார், அதுக்கப்புறமா வந்து ரசம், பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து கருப்பு சுண்டலில் தேங்காய் அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா கோசம்பரின்னு சொல்லுவோம். அது செய்கிறதுக்காக ஒன்றும் கிடையாது, வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் துருவன கேரட்லாம் சேர்த்து செய்கிற சாலட் மாதிரி தான். எங்கள் வீட்டில் எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது இருக்கும். காலையிலேயே அப்பா வந்து ஊற வச்சு லைட்டாக காய வச்சுருந்த அரிசி வந்து ஆட்டிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து மில்லில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வருவோம். லைட்டாக ஈரமாக இருக்கும் போதே அரைச்சாதான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்பா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்னதான் ஃபைன் பவுடராக அரைச்சிருந்தாலும் அங்கங்கே ரவை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி சலிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு சைடு அம்மா வந்து அதிரசத்துக்கு பாகும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 2 கிலோ அரிசி எடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து 2 கிலோ வெல்லம்னு நினைக்கிறேன். எனக்கும் எக்ஸாக்டாக இதோட மெஷர்மெண்ட்ஸும் தெரியாது. நான் இன்னும்
இன்னொரு டைம் கண்டிப்பாக இதோட ரெசிபி வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். வெள்ளத்தோட பாகு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வெள்ளத்தோட வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கலக்க அது நல்லாவே வந்து கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபைனலாக வந்து இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கைக்கு ஒட்டாமல் வரும். நோம்புக்குன்னு வந்து தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருவோம். ஏன்னா நோம்புக்கு கொண்டு போகிற அதிரசத்தில் எள்ளு வந்து சேர்க்கக்கூடாது. அதனால் அதை அப்படியே ப்ளெயினாக வந்து தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சாச்சு. பேலன்ஸ் இருந்த எல்லாத்துலேயுமே வந்து வெள்ளை எள்ளு போட்டு கலந்து வச்சிட்டோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு ஆற வச்சோன்னா அதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகும். ஸோ அதை கொண்டு போய் ஃபேன் கடியில் வச்சுட்டு இந்த சைடு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் ரைஸ் தான், அது கூட வந்து பாயசமும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அம்மா வந்து அதிரசத்துக்கு ஷேப் பண்ணி எண்ணெயில் போட நான் ஃப்ரை பண்ணி தனியாக எண்ணெய் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். கோயிலுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் காலையில் ரெடி பண்ணோம், மிச்சத்தெல்லாம் ஈவினிங் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம். அண்ட் இந்த இயர் தீபாவளிக்கு ஹாஃப் சாரி தான் என்னோட அவுட்ஃபிட். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது. பிளாசம் சாரீஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் இந்த கம்ப்ளீட் செட் வாங்கியிருந்தேன். பட் லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் மட்டும் ரெடி பண்ணிக்க முடியல. ஆனால் இந்த பார்டருக்கு மேட்சிங்காக ஆரி ஒர்க் போட்டிருந்த ப்ளவுஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அது பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருந்ததுனால சரி அதையே போட்டுக்கலான்னு வச்சிட்டோம். அதே மாதிரி தங்கச்சி வந்து சாஃப்ட் சில்கில் சாரீ ஒன்று எடுத்திருந்தா, சேம் பிளாசம் சாரீஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். இந்த சாரீக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் ஆரி ஒர்க் போட்டிருந்த க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் 2 பேருமே ஜுவல்லரிஸ்க்கு வந்து கோல்டு தான் போட்டிருந்தோம். ஏன்னா வாங்கினதுலேருந்து போடாமல் எந்த அவுட்ஃபிட்க்கு மேட்ச் பண்ணுறதுன்னு இல்லாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். சரி இந்த இதுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து ஹாரமும் நான் வந்து நெக்லஸும் போட்டிருந்தேன். நோன்பு கழிக்கிறதுக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சௌடேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் வருஷம் போவோம். நாங்கள் கொண்டு போகிற முறத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிரசம் 3 வாட்டி கையில் எடுத்து போடுவோம். அடுத்ததாக வந்து வாழைப்பழம், நல்ல காயாக இருக்கிற பாக்கு, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா பூ, வெத்தலை, இன்னும் பூஜைக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து பூஜை கூடையிலையும் அதுக்கப்புறமா முறத்துலையும் வச்சு கொண்டு போவோம். ஒரு சில பேர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மண் சட்டியில் அதிரசம் போட்டும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் மெயினான ஐட்டம் வந்து நோன்பு கயிறு. போன வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிற பழைய கயிறு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த வாட்டி யூஸ் பண்ண போகிற புது கயிறு ரெண்டுமே வந்து கொண்டு போகணும். அந்த கயிறில் வந்து கோல்டன் சில்வரில் ஒரு திங் போடுவாங்க, அது பேர் எனக்கு என்னென்னு தெரியல. பட் அது கோல்ட்லேயும் போடுவாங்க, சில்வர்லேயும் வந்து போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஆளாளுக்கு ஒரு இது மட்டும் கோல்டில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் 4 பேர் மட்டும்தான் கோவிலுக்கு போனோம். எப்போவுமே அப்பா வருவாங்க, அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக கோவிலுக்கு போகிற டைமுக்கு எங்கே போனாருன்னு தெரியல, ஆளையே காணும். தாத்தாவாலையும் நடக்க முடியாது, எப்படியோ ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பட் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால தாத்தா வந்து வீட்டிலே இருந்தாங்க. அம்மா, நான், தங்கச்சி, பாட்டி மட்டும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். அண்ட் அம்மாவுக்கு வந்து லாங் ஹேர்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீளமான முடி வச்சுக்கணும்னு ஆசை. பட் என்னென்னா அம்மாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேர். என்ன தான் ஹேர் வந்து க்ரோத் ஆன மாதிரியே இருந்தாலும் எகெயின் அது வந்து கேர்ள் ஆயிரும். ஸோ லென்த்தாக வந்து தெரியாது. யூஸ்வலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஓகே எனக்கும் நீளமான முடி இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. பட் ஆனால் இந்த சௌரி முடி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீளமான முடி பிடிக்கும், சௌரி முடி போட்டால் கொஞ்சம் நீளமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வந்து ஆப்போசிட் தான். எங்கள் 2 பேருக்கும் ஷார்ட் ஹேர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஷார்ட்டும் பண்ண மாட்டோம். பட் கட் பண்ண ஒரு வாட்டியும் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் முடி எனக்கு இருந்துச்சுன்னா நான் கட்டே பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் ஷார்ட் ஹேர் பிடிக்கிறதும், ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் லாங் ஹேர் பிடிக்கிறதும் காமன் தான் நினைக்கிறேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு நோன்பு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே பூ வச்சு கயிறும் கட்டிட்டோம். நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா கோல்டில் போடுவோன்னு சொல்லிட்டு, அது இதுதான். வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கைக்கு நோன்பு கயிறு கட்டுறீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கோவில்லையே வந்து நாங்கள் எல்லோரும் கயிறு கட்டிக்கிட்டோம். அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் மட்டும் கொண்டு போயிட்டு வீட்டில் கட்டி விட்டுட்டோம். முக்கியமாக இந்த கயிறு வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். இதை மட்டும் எங்கேயாவது தொலைச்சி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், இனிமேல் நமக்கு பண்டிகையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே மத்தியானம் கட்டணும் அப்படின்னா நைட்டே வந்து கழட்டி வச்சுருவோம். அப்படி இல்லைனா 3 days கழித்து தான் நம்ம கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோன்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இந்த ஏரியாவில் எல்லாருமே இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ரிச்சுவல்ஸும் இருக்காது. ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து எங்கள் சாமி
கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனதும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. பயங்கரமான பசி. காலையில் கொஞ்சமாக லெமன் ரைஸ் சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படா இந்த லேடி கெட்டப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய கெட்டப்புக்கு வருவோன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ டக்குன்னு போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஒரு 7:30க்கு மேலே பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம். என் லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடித்த தீபாவளினா கண்டிப்பாக அது இதுதான் சொல்லணும். தாத்தா பாட்டிலாம் இப்போ வரைக்கும் நான் பட்டாசு வெடிச்செல்லாம் பார்த்ததே கிடையாது. பாக்ஸாக வாங்கியிருக்கிறதுல நிறைய சத்தம் வர மாதிரி வெடி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து தனியாக எங்களுக்கு தேவையான பட்டாசு மட்டும் ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் வந்து இந்த ஃப்ளவர் பாட்டு அது ஒரு 2 பேக்கெட் கிட்டே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த சங்கு சக்கரம் அதுவுமே ஒரு 2 பேக்கெட் வாங்கினோம். இதெல்லாமே தான் சத்தம் வராது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட் ஒன்று வந்து டம்முன்னு வெடிச்சிருச்சு. அன்றைக்கி நாள் முழுக்கவே எங்கள் அப்பா வந்து காணாமல் போயிட்டார். காலையில் அந்த அரிசி ஆட்டிட்டு வந்ததோடு சரி. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்தது தான். அடுத்தது நைட்டு தான் வீட்டுக்கே வந்தார். அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் ஜாலியாக இருந்துட்டார். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ வெடியெல்லாம் வெடிச்சிட்டதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் கடை வைக்கணும். ஸோ சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் எந்திரிக்க முடியும்னு சொல்லிட்டு பட்டாசு வெடித்து முடிச்ச உடனே கிளம்பிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் செலிப்ரேஷனாக இருந்தாலும் ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணும்போது தான் அந்த செலிப்ரேஷன் ஃபீலே வருது. ஆளாளுக்கு அந்தந்த வீட்டில் தனித்தனியாக பண்ணும்போது பெருசாக அந்த ஃபீல் இருக்காது. நம்ம 4 பேர் அப்படின்னா எப்போவுமே இருக்கிற மாதிரியே தானே இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. பட் வீட்டுக்கு ஒருத்தவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கூட செலிப்ரேட் பண்ணாலுமே அதோட ஃபீல் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வீட்டோட ஓனர் வந்து மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஈவினிங் பூஜை வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து போயிருந்தோம். வெளியே வாசல்லே அழகாக ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு பூலியே கோலம்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் தீபாவளிக்காக பண்ண பூஜை அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க வந்து ராஜஸ்தான். ஸோ அங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பண்ணியிருந்தாங்க. புதுசாக ஒரு விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்றைக்கி வந்து அவங்க ஸ்வீட்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரசகுல்லா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பூஜை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். சேம் நம்ம ஃபேமிலியில் எப்படி 4 பேர் இருக்கோமோ அதே மாதிரி அங்கேயும் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ குட்டி பசங்க தான். ஃபேமிலியாக இருக்கிறதுனால நல்லா ஜோவியலாக பழகுறாங்க. அதே மாதிரி அம்மா கூட வந்து நல்லா ஜெல் ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த இயர் தீபாவளி எங்களுக்கு ஃபேமிலியோடு ரொம்பவே ஜாலியாக சூப்பராக போச்சு. எகெயின் வரப்போகிற எல்லா தீபாவளிஸும் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த விலாகை முடிக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.